புவனேஸ்வரி. அக்ஷர லக்ஷண மந்திரங்கள் அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள் லட்சோப லட்ச மந்திரங்கள் எங்கள் பரத்வாஜர் உச்சரிக்கும் மந்திரங்கள். முதல்ல எல்லாரும் இந்த பாலா மூல மந்திரம் சொல்லி பிராணாயாமம். பாலானுடைய மூல மந்திரம் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. முதுகு தலை எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பாலா மூல மந்திரம் சொல்லி இது இப்படி வச்சுக்கிண்டு இப்படி வச்சுக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. முதல்ல இடது மூக்கில் இருந்து அந்த சுவாசத்தை இழுக்கணும். ஐம் க்ளீம் சௌ. இடது மூக்கை மூடிண்டு அந்த காற்றை விட்டுடணும். அப்புறமா வலது மூக்கில் இழுக்கணும். ஐம் க்ளீம் சௌ. மறுபடியும் இடது மூக்கில் காற்றை இழுக்கணும். ஐம் க்ளீம் சௌ. மறுபடியும் மறுபடியும் நல்லா டீப்பா டீப்பா. இன்னும் 2 தடவை. நேராக உட்காந்துக்கோங்க. இந்த பாபம்ங்கிற பட்சி இந்த மந்திரத்தினால பறந்து போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அப்பா சொல்லி கொடுத்த சமாச்சாரம். பாபம்ங்கிற பட்சி பறந்து போகணும். பாபம்ங்கிற பட்சி நமக்கு பாபம் இருந்தால் அம்பாள்கிட்ட வர முடியாது, இந்த மாதிரி உட்கார முடியாது. பாபம்ங்கிற பட்சி பறந்து போகணுங்கிறது ஒரு தத்துவம் இருந்தாலும் நமக்கே இந்த பூஜை பண்ணும்போது தடங்கள் இருக்கும். கொட்டாவி வரும், தூக்கம் வரும், சோர்வு வரும், அசதி. அது இல்லாமல் இருக்கணும். இடையூறுகள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம சீண்டி பேசுகிறது, டெலிஃபோன் வருது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதே மூல மந்திரத்தினால அவங்கள அந்த அந்த தொந்தரவுகள் இடையூறுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம செய்கிறது. அதே மாதிரி பாபம்ங்கிற பட்சி எப்படி தொலைகிறது அப்படின்னாக்கா ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் மை. அதாவது தன்னை சுற்றி நெருப்பு வளையம் இருக்கிற மாதிரியும் தன்னை சுற்றி நெருப்பு வளையம் இருந்துட்ட உடனே எந்த விதமான தீங்கும் இல்லாத மாதிரியும் பாவனை பண்ணுறது தான் ஐம் க்ளீம் சௌ. 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 இந்த நெருப்பு வளையம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல இருந்துட்ட உடனே என்ன அம்பாள்கிட்ட போகிறதுக்கு என்னென்னா திக்பந்தனம். நம்மளை சுற்றி அது பாதுகாத்து கவச்சம் போன்று என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கிறது. சர்வதுஷ்ட பிரதிஷ்டானம்னு சொல்கிற மாதிரி எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பந்தனத்தை பண்ணிட்டு இந்த கவச்சத்தை போட்டுட்டு பாலா அப்படிங்கிற கவச்சத்தை போட்டுட்டு அம்பாள்கிட்ட நம்ம போகிறோம். எந்த இது இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இப்படி கை வச்சுக்கணும். நல்லா நிமிர்ந்து நேராக உட்காந்து ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சௌ. சௌ க்ளீம் ஐம்.
மாதிரி இப்படி கை வச்சுக்கணும். இப்படி இப்படி கை வச்சுட்டு இப்படி இப்படி கை வச்சுட்டு இப்படி ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் 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 ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம். இந்த பக்கம் பாலா, அவங்க அம்மா புவனேஸ்வரி, ஐம் க்ளீம் சவ் அந்த மாதிரி சொல்லி பாலாவை ஆவாகனம் பண்ணியாச்சு. ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அம்பாளை ஆவாகனம் பண்ணியாச்சு, யோகமாயா ஆவாகனம் பண்ணியாச்சு. அபிராமி பற்று சொன்னது மாதிரி சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பட்டை உடுத்தி கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கிளி போய் பார்க்கறது அம்பாள்கிட்ட, இந்த உதடில் போய் பார்க்கறது. பழம் மாதிரி இருக்கான் கிளி, என்ன பண்ணுறது, கிட்ட போகிறது, இது பழம் போல இருக்குன்னு சாப்பிட போகிறது, இல்லை இல்லை இது பழம் இல்லைன்னு திரும்பி வருது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த நினைப்பு மறந்துடுறது. மறந்துட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணுறது, இல்லை இல்லை இது பழம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறது. இல்லை இது பழம் இல்லைன்னு திரும்பி வருது. எப்படின்னு கேட்டாக்க, நம்ம வயிறு நகை போட்டுக்கலாம், பட்டு புடவை கட்டிக்கலாம், செயின் போட்டுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். மறுபடியும் இதை போட்டுருந்தா கூட இதெல்லாம் மாயேன்னு தெரியுது, இருந்தால் கூட கழட்டி வைக்க மனசு இல்லை. மறுபடியும் வராது. இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க தெரியும் அப்படின்னு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, முடியாது, இருக்க முடியாது. மாயை, அந்த மாயையை காண்பிப்பது தான் அந்த கிளியினுடைய தத்துவம். அந்த மாயை இது என்று, இது உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நித்தியம்னு சொல்லிட்டு அதை காட்டிக்கிறதுக்காக தான் சுகப்பிரியாயை நமக. சுகம் என்றால் கிளி, சுகப்பிரியா சுபப்பிரியா, சுககரி சுபகரி. இப்படி தியானம் செய்தால் பட்டு உடுத்தி ஜடை போன்று பின்னிக்கொண்டு, ஜடையை பின்னிக்கொண்டு, 3 கண் உடையவளாய், அபயகஸ்தம் உடையவளாய், ஜபமாலை கையில் உடையவளாய், கிளியை கையில் வைத்திருப்பவளாய் தியானம் செய்தால் என்ன கிடைக்கிறதா? அந்த ஆனந்தம். இதுபோலும் தவமில்லையேன்னு சொன்னது, அந்த தவம் தான் இன்னைக்கு நடத்திருக்கிறோம். இந்த தவம் இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு காலம்பரை எழுந்த உடனே உட்காந்துட்டு நிம்மதியாக சுகமாக அன்றைக்கி நாள் முழுக்க கழியும். மறுபடியும் இருந்து இதே மாதிரி பண்ணியாச்சுன்னாக்கா அன்றைக்கி நாள் கழியும். இந்த தீங்கு எந்த தீங்கும் வராது, எந்த விதமான தொல்லையும் வராது, எந்த விதமான இன்னலும் வராது. நவ வருஷா புதிதாக அருளை வழங்கி கொண்டிருக்கிறாள். புதிதாக என்ன கேட்டால், இன்றைக்கி எல்லாருக்கும் புதிய புதிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பழைய மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருந்தாலும் புதுசாக வேணும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக அவர்கள் கேட்பது போல, பக்தர்கள் கேட்பது போல புதிதாக அவளும் அருளை வாரி வழங்குவதில் வல்லவளாக இருக்கிறாள். அதுக்கு தான் இன்றைக்கி பூஜை எப்படின்னு கேட்டால், அப்பா கம்போஸ் பண்ணது சௌபாகிய பாலா புவனேஸ்வரி பூஜை. சௌபாகிய பாலா புவனேஸ்வரி பூஜை. அந்த சௌபாகிய பாலா புவனேஸ்வரி பூஜை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு அம்பாள்கிட்ட பீடத்தில் அருகாமையில் உட்காந்துருக்கோமோ இல்லையா, இந்த படிக்கட்டேறி வந்திருக்கோம். இந்த படிக்கட்டேறி வந்த உடனேயே என்ன பண்ணிடுறது, அங்கே இருக்கிற அனிமா லகிமா சித்திகள் இருக்கின்றன இல்லையா, பூபுரத்தில் இருக்கின்றன இல்லையா, அனிமாதி சித்திகள் என்ன பண்ணிடுறது அப்படின்னு கேட்டாக்கா, பக்தன் அங்கிருந்து வந்தவுடன் என்ன பண்ணிடுறது, அவனுக்கு என்ன கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமோ இந்த படிக்கட்டிலே காலை வைத்தவுடன், உனக்கு விவாகம் நடக்க வேண்டுமா விவாகம், நல்ல கணவன் வேண்டுமா நல்ல கணவன், மனைவி வேண்டுமா நல்ல மனைவி, புத்தி வேண்டுமா புத்தி, கல்வி வேண்டுமா கல்வி, ஐஏஎஸ் படிக்க வேண்டுமா ஐஏஎஸ் படிப்பு, கம்ப்யூட்டர் படிக்க வேண்டுமா கம்ப்யூட்டர் படிப்பு, எம்பிஏ பாஸ் பண்ண வேண்டுமா எம்பிஏ,
விளையாட்டு போட்டிகளில் வெற்றி அடைய வேண்டுமா? வெற்றி. தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்க வேண்டுமா? தீர்க்க சுமங்கலித்துவம். குழந்தை, நல்ல குழந்தை. தத்துவம் மாறாமல் இருக்க வேண்டுமா? அதற்கும். இந்த அனிமாதி சித்திகள் என்ன பண்ணிவிடுறது, அவள் வந்துட்டோன்னு இங்கே வந்துட்டோன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்கா, அம்பாளண்ட உட்காந்துட்ட உடனே எனக்கு எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு வேண்டாம், நீ தான் போரும், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். படிக்கட்டு இறங்க உடனே முதல்ல அவள் கொடுத்த வரங்கள், அவள் கொடுத்த எல்லாமே இருக்க, அதெல்லாம் தேவையா இருக்குது. வீட்டுக்கு போன உடனே ஏசி இல்லாமல் இருக்க முடியல, நல்ல படுக்க வசதி இல்லாமல் இருக்க முடியல, வீட்டில் எல்லா வசதி இல்லாமல் இருக்க முடியல. எல்லா வசதிகளும் அனைத்து சௌபாகியங்களும் இருக்க வேண்டும், அனைத்து சௌந்தரியமும் இருக்க வேண்டும், அனைத்து மங்களங்களும் இருக்க வேண்டும். அதுக்காக அப்பா என்ன பண்ணார், புவனேஸ்வரி சாமி அவர் ஒரு பெரிய கிரகஸ்தராக இருந்து கொண்டு சன்னியாசியாய் மாறி இருந்தாலும் கூட கிரகஸ்தர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கஷ்டத்தை உணர்ந்ததுனால்தான் என்ன பண்ணியிருக்காரு, என்ன இருந்தாலும் ருசியான உணவு வேண்டும். இந்த ருசியான உணவை கொடுப்பது கூட தாகம் எடுக்கும்போது அந்த நீர் தாகத்தை தணிக்க வேண்டும். அதையும் இந்த பாலா திருவர் சுந்தரியுடைய சௌபாகிய பூஜை, புவனேஸ்வரனுடைய சௌபாகிய பூஜை பூர்த்தி செய்கிறது. அது செம்மைப்படுத்துகிறது. வாழ்வு செம்மையாக இருக்க வேண்டும், தரமுள்ளதாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த பூஜை. உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா வாஸ்தவம் தான்ம்மா, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. எப்போவுமே 24 மணி நேரம் உங்கள்கிட்ட ஆசையாக இருக்குது. என்னை சுற்றி எவ்வளோ பிடுங்கல் இருக்குது உனக்கு தெரியாதா? எவ்வளோ பிடுங்கல் இருக்குது. நான் இருக்கணுன்ட்டு தான் ஆசை எல்லாம். இது இங்கே வரணுங்கிற ஞாபகமாவது எனக்கு கொடுக்குறியா, அது போரும்மா. எனக்கு இங்கே வரணும், உன்னை தொழணும்னு சொல்லிட்டு ஞாபகமாவது கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி உட்காந்துட்டு முதல்ல சொல்லும்போது ஓம் ஐம் க்ளீம் சௌ, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம்கார புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌ, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம்கார பஹாராத்யாயை நமஹ. ஓம் ஐம் க்ளீம் சௌ, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம்கார ஸ்வர்ணபிம்பஸ்தாயை நமஹ. ஐம் க்ளீம் சௌ, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம்கார உத்யான கேகின்யை நமஹ. இப்படி அந்த மூல மந்திரத்தை போட்டு சொல்லியாச்சு, இது பண்ணியாச்சுனாக்கா இந்த பாரத தேசம் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் தொல்லை கொடுக்காமல் இருப்பாங்க, அவங்களும் சிநேக பாவத்தோடு இருப்பாங்க, விரோதம் வரவே வராது, கோர்ட்டு விவகாரத்தில் ஜெயிக்கலாம், தொல்லை தருகிற வியாதி போகும். பாடாப்படுத்துகிற வியாதி இருக்குது பாரு, அது முதல்ல போகும். கண்ணுக்கு தெரியாத வியாதி, திக்கவற்றவருக்கு நீயே கதி அம்மா பார்த்துக்கோ. நாங்கள்லாம் பாமரர்கள், நாங்கள் புத்திசாலியும் இல்லை சாமர்த்தியசாலியும் இல்லை, நீ தான் புத்திசாலி ஆக்கணும் சாமர்த்தியசாலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை எப்படி சொல்லணும், ஓம் ஐம் க்ளீம் சௌ, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம்கார புவனேஸ்வரியை நமஹ அப்படி சொல்லி இது பண்ணி ஆச்சுனாக்கா, இன்றைக்கி சௌபாகிய பூஜையில் வந்து சில சுமங்கலிகளுக்கு சௌபாகிய திரவியம், சில பேருக்கு கல்வி மேன்மைக்கு எழுதுகோல், பென்சில், பேனா, சில பேருக்கு புஸ்தகம், சில பேருக்கு வஸ்திரம். எல்லாம் சரிதான் சுவாமி, எல்லாம் சரிதான். எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்பணும், நிறைய ரொம்பணும், ஏதாவது செய்யுங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நாணயங்களால் பூஜை. நாம் நாணயமாக இருந்தால் நாணயம் தங்க நாணயமாக நம்ம வீட்டில் நிரம்பும். அதையும் தரேன் வச்சுட்டு எல்லோரும் சௌபாகியத்தோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், வாழ்க்கை தரமாக இருக்கணும், குரு பக்தியோடு இருக்கணும். வாழ்நாளை வீழ்நாளாக்காமல் வீண் பழிக்கே சுழன்று வெண் பாவங்களே செய்து அதெல்லாம் வேண்டாம்மா, உன்னை தொடுவது ஒன்று தான் எங்கள் மரபு. அதுதான் இந்த பூஜையை வச்சுருக்கோம். எல்லாரும் ஆனந்தமாக இருங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பூஜைக்கு போகலாம். அக்ஷர லக்ஷண மந்திரங்கள், அற்புதம் விளைக்கும் மந்திரங்கள், லட்சோப லட்ச மந்திரங்கள், எங்கள் பரத்வாஜ
உச்சரிக்கும் மந்திரங்கள். ஓம் ஹ்ரீங்கார சர்ப்பணாந்தத்தாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார முக லாவண்யாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார பத நூபுராயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார குசுமார்ச்சிதாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார கர்ணிகாசக்தாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார தரு மூலஸ்தாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார கமலேந்திராயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார மந்திர சாமர்த்தியாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார குண நிர்மலாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார வித்யா பிரகடாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார வித்யாஸ்ரவணாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார விதி போலனாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார ஹஸ்திகமனாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார கஜவாகனாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார லோகர்மார்த்தரே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார வடபாசிங்கே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார விஷ சாமர்த்தியாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார குல சந்துஷ்டாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார குல நாயிகாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார அக்ஷர நிர்மிதாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார அக்ஷர மந்திரஜ்ஞாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார அக்ஷர சாட்சிண்யே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார அக்ஷர சம்யுக்தாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார அதர்வணாத்மிகாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார ஓட்பல வேதிச்சாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார பிரணவாத்மிகாயே நமோ நமः. ஓம் ஹ்ரீங்கார கோஷ நிலையாயே நமோ நமः. ஓம் కర్ణమూల మనోహర తాడగ
புஷ்பத்தை சாப்பிடும். உன் பையனுக்கு விவாகம் ஆயாச்சு. பையன் நல்லா படிப்பான், எந்த விதமான அபவாதம் வராது, நல்லா இருக்கு. நீ கேட்ட அத்தனை கோரிக்கையும் நிறைவேறும். அம்பாள் என்ன சேர்த்துக்கணும். சரி, பையனுக்கு பையன் பிறக்கணும், நான் வீடு கட்டணும், எப்பயும் அம்பாள் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கணும், நல்லா சேவை பண்ணணும், நிறைய தொண்டு செய்யணும். இங்கே பாரத தேசம் கண்ட யோகமாய மந்திரங்கள், பாரிங்கும் காணாத பவித்திரமான மந்திரங்கள், பரத்வாஜ கருணையிலே வெளிவந்த மந்திரங்கள், பலமெல்லாம் தரவந்த மகாசிவ மந்திரங்கள், அக்ஷர லக்ஷண மந்திரங்கள். ஈரேழு ஜென்மங்களை ஈடேற்று மந்திரங்கள், ஈடில்லா புண்ணியத்தை இணைத்துவிடும் மந்திரங்கள். நாதன் சரணத்தின் நிழல் கிடைக்க